நான் வந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு தான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறோம். டிரைவர் வந்துட்டு பல்க்கு. ஸோ நம்ம பல்க்கு சரி போகுமா? டிரைவரும் வண்டி எடுத்துட்டாரு. ஸோ டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ டிரைவர் வந்துட்டு எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு கேட்போம். டிரைவரே எத்தனை நிமிஷம் ஆகும்? தம்பி 5 நிமிஷம்தான், வண்டி விட்டுறேன், போயிட்டு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்து வீட்டிலே விட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் 5 நிமிஷம்னு சொல்லிட்டாரு. ஸோ வண்டி நல்லா போகுது. நல்ல டிரைவரு தான். தம்பி இது என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுப்பா, அதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. ஸோ அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கு. நம்மளோட வீடு பழைய வீடு இந்த வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். தம்பி இறங்கிக்கோ, அந்த சண்டதில் வந்து விட்டுறேன். அவ்வளவுதான்ப்பா, வில்லேஜ் செம்மையாக இருக்கு. ஆனால் அது பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங்கை போட்டிருந்தேன். அப்படியே ரிவர்ஸ் கியரில் போட்டு டிரைவிங் கியரில் போட்டு இப்படியே பார்க்கிங் ஒன்று போட்டுடுறேன். பார்க்கிங் கியரில் போட்டேன். தம்பி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு வில்லேஜு. சொல்லி ரொம்ப அடிக்கலாம் முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி நீ இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த பஸ்ஸில் போய் விழுலாமா? ஸோ பஸ் பிரிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போய்ட்டு வீட்டு மேலெல்லாம் நல்லா இருக்கு. வீட்டு மேலே நல்லா இருக்குது. வீட்டு மேலே நல்லா இருக்குது. தம்பி என்னப்பா பஸ்ஸை இப்படி வீட்டு மேலே விட்டுட்டே? இப்போ நீ தான் எனக்கு கீழே எடுத்துகிட்டு தரணும் சொல்லிட்டேன். சரிண்ணா நானே எடுத்து தரேன். ஸோ குதிப்போம் மக்களே. போட்டு வேற லெவலு. என்ன பஸ்ஸுக்குள்ளே என்டர் ஆயிட்டேன். என்ன ஆச்சு? செத்து போயிட்டோம். ஐயோ இருக்குது. நான் பஸ்ஸு ஐயோ என்னாச்சு? சை வெயிட் கைஸ், இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுருவோம். இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டால் தான் சொல்லுவேன். இந்த பஸ்ஸுக்காரரே கீழே இறக்கிட்டேன், வீட்டுக்கு போவோமா?
ஹலோ பஸ்காரரே, என்ன வண்டி ஏற்றுட்டீங்க? தம்பி போயிட்டு தான்ப்பா இருக்கேன். போயிடலாம் சரியா? சரி சரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்காரரே, உங்களுக்கு வீடு எங்கே இருக்குது? தம்பி, எனக்கு வீடெல்லாம் இல்லை. நான் நடு ரோட்டில் தான் தங்குறேன். எனக்கு இது ஒரு வீடு தெரியா? அவ்வளவு தானே, நான் கொடுக்குறேன். வாங்க போகலாம், பஸ் எடுங்க. நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன், அங்கே போகலாம். என்கிட்ட மொத்தமாக 3 வீடு இருக்குது. ஒன்று இது, இன்னும் 2 இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டுட்டேன், போங்க. சரி தம்பி, போகிறேன். ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடு அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதே எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்காரர், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன தம்பி இங்கேயே பிடிச்சிருக்கான்னு கேட்குற? உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். என்ன பஸ்ஸு உள்ளேயே போக மாட்டேங்குது? அதில் கார் மட்டும்தான் போகும். காரு, பைக்கு, ரிக்ஷா இது மட்டும்தான் போகும். அந்த பஸ்ஸு வேலையை விட்டுட்டு ஒரு ரிக்ஷா ஓட்டலான்னு இருக்கேன். அப்படியா? சரி சரி, ரிக்ஷா ஓட்டுறது நல்லது தான். இதை போய் பார்க்கலாமா? போகலாம், என் பின்னாடியே வாங்க. ஐயோ, வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வரேன் தம்பி, இந்த வந்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, நான் பல்காக இருக்கிறனால கண்டிப்பாக நான் உன்னை அடிச்சிடுவேன். இந்த வீடு நீ எனக்கு கொடுக்காட்டின்னு உன்னை கண்டிப்பாக அடிச்சிடுவேன். வீடு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்கு. டிவிலாம் ஓடுமா? செக் பண்ணி பாருங்க, டிவிலாம் சூப்பராக ஓடும். பார்க்குறேன். ஏதாவது ஒன்று போடுங்க, செம்மையாக இருக்கும். அப்படியா? இப்போ திருவிழாவில் நடந்ததை போடுறேன். சரி, என்ன ஓடலை? அதுவா? அதை நீங்கள் ரீஸ்பாண்ட் பண்ணாதான் ஓடும். சரி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி, அப்படியே அந்த பஸ் எங்கேயோ விற்கணும்னு சொன்னீங்களே, எங்கே? இரு தம்பி, ஒன்றுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஒன்றுக்கா? இந்த போயிட்டு வாங்க. பாத்ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லு. தம்பி வாமா, ரேஷ்